அதிமுக எம்எல்ஏக்களை அழைத்து ரகசிய இடத்தில் தங்க வைத்ததன் மூலமாக அவர்கள் மீது கட்சி தலைமைக்கு நம்பிக்கை இல்லை என்பது தெளிவாகி இருக்கிறது என்று மாநிலங்களவை அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் விமர்சித்திருக்கிறார். இது பற்றி அவரிடம் தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி நிகழ்த்திய நேர்காணலை பார்க்கலாம். சார், தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் பேருந்தில் அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. சொகுசு பேருந்தில் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ரகசியமாக வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறீங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது எம்எல்ஏக்கள் பேருந்துகளில் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள், அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள், ரகசிய அறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுவதே அவர்கள் தரப்பு நம்பிக்கை இழந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். எனது எம்எல்ஏக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் அவர்களை சுதந்திரமாக நடமாட விடுவேன். எப்பொழுது அவர்கள் சுதந்திரமாக நடமாட விடப்படலையோ அப்பொழுதே அவர்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். அதனுடைய இன்னொரு அர்த்தம், எம்எல்ஏக்கள் தங்களுடைய மனசாட்சிப்படி செயல்படுவார்கள், தக்க நேரத்திலே உரிய விதத்திலே மனசாட்சிப்படி செயல்படுவார்கள். அடுத்தடுத்தது எது மாதிரியான நகர்வுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது? நகர்வுகள் சொல்லி வருவதில்லை, தானாக வருவது. நேற்று மாலை நீங்கள் யோசித்திருக்க மாட்டீர்கள் ஓபிஎஸ் இப்படி செயல்படுவார் என்று. நகர்வுகள் அப்போது தானாகவே நடைபெறுவது. நாளை என்ன நடக்கும் என்பதை நாளை பொறுத்திருந்து பாருங்கள்.